ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷனா ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிக்கா பார்ப்போம். கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்குரிய அப்ரிவேஷன் என்னன்றதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்னா C ஃபார் காமன், O ஃபார் ஆப்ரேட்டிங், M ஃபார் மிஷின், P ஃபார் பர்டிகுலரி, U ஃபார் யூஸ்டு இன், T ஃபார் ட்ரேட், E ஃபார் எஜுகேஷன் அண்ட் R ஃபார் ரிசர்ச். இந்த இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்ப்யூட்டருக்குரிய டெஃபினேஷனை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்னென்ன உள்ளே யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் அப்படின்னா சாஃப்ட்வேரும் இருக்கும், ஹார்ட்வேரும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இது தனித்தனியாக செப்பரேட்டாக தனித்தனி சாப்டரில் பார்ப்போம். சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னென்ன இருக்குது, ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஹார்ட்வேர்னால் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு 5 ஜென்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்த சிஸ்டத்தோட அந்த சிபியூட யூஸ் பண்ணக்கூடிய கருவியின் பேர் என்ன அப்படின்னா வேக்யூம் டியூப் அப்படின்னு பேர். இது எந்த வருஷத்தில் வெளியிட்டாங்க, எந்த வருஷம் வரையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1940 1956 வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்தது. இதனுடைய பேர் வேக்யூம் டியூப். செகண்ட் ஜென்ரேஷனில் வந்த இயர் அப்படின்னா 56 to அந்த 63 வரையும் யூஸ் பண்ணது டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஒன்று. டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய சைஸாக இருக்கும். நம்ம சிபியூவில் யூஸ் பண்ணது அதனுடைய அது வந்து கருவியின் பெயர் தான் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையுமே ஒவ்வொரு கருவி யூஸ் பண்ணாங்க. அந்த கருவியின் பெயரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணது டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணது ஐசி சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசி அப்படின்னா இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு பேர். இது எந்த வருஷம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 63 to 71 வரையும் யூஸ் பண்ணது இந்த சர்க்யூட் தான் யூஸ் பண்ணாங்க. இது இருக்கிறதே ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். பெரிய சிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரோட பேர் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் எல்சிடி எல்இடிலாம் வந்தது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படின்னு எந்த இயர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 72லேருந்து 10 வரையும் யூஸ் பண்ணாங்க. இதில் யூஸ் பண்ணது வந்து ஐசி சிப் பிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐசி சிப் அப்படின்னா ஐசி அப்படிங்கிறதுக்கு இன்டிகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு பார்த்துட்டோம். பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். இது வந்து சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு, போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இது வந்து ஒரு செயற்கை அறிவுத்திறன் கொண்டது. மனிதன் இயற்கை என்னென்ன பண்ணுறோமோ அதுலேயுமே செயற்கையாக பண்ணோம். இது வந்து ரோபோட் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம ரோபோட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆக்டிவ்க்கு வந்துருச்சு, நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் புக்குலேயும் நமக்கு இன்னும் வரல. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலையுமே அதிகபட்சமாக யாரும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலை. அப்படி பண்ணுற நேரத்தில் நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். 2010க்கு பின்னாடி ரோபோட் வந்து அதிகமாகவே யூஸ் ஆகுது அப்படின்றதுனால ஃபிஃப்த் ஜென்ரேஷன் நம்ம இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. நாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அது அதிகமாக வரல அப்படின்றதுனால புக்கில் வந்து நாம் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இல்லை, ஃபோர்த் ஜென்ரேஷனில் உள்ளதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாம் யூஸ் பண்ணுற ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனை சேர்ந்தது. எப்போ வந்து நமக்கு ரோபோட் வந்து ரொம்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வருதோ அப்போ வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம், மெடிக்கல் ஃபீல்ட், என்டர்டெயின்மெண்ட், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், கவர்மெண்ட், பேங்கிங், பிஸ்னஸ், இந்த மாதிரி இடங்களில் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். ஹோம் வீட்டில் வச்சு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஜாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இவி பில் கட்டுறதுக்கும் சரி, ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் சரி, ஏதோ ஒரு சிஸ்டத்தை வச்சு நமக்கு நெட் கனெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிஸ்டம் மட்டும் இருந்தாலே போதும். ஒய்ஃபை கனெக்ஷன் மொபைலில் இருந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்து கூட தேவையான போது மட்டும் நம்ம நெட் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது ஹோம். மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்டாக் எடுப்போம் இல்லையா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம ஆர்டர் போடணும், எந்தெந்த பேர் அந்த நேம் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக விளையாடுறது. பிள்ளைங்களே இருந்தாலுமே நெட் கனெக்ஷன் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாமே கேம் விளையாடுறது. மொபைல் கொடுத்தா மொபைல் விளையாடுவாங்க. சப்போஸ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டத்தில் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மூவி வந்து டவுன்லோட் பண்ணி அந்த மூவியை பார்க்குறது, சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக நெட்டு வந்து அதிகமாகவே யூஸ் ஆகுது. என்டர்டெயின்மெண்ட் வந்து அதிகமாக சிஸ்டம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்மளே கூட படிக்கிற லெவலில் தான் யூஸ் பண்ணுறோம். அங்கேயும் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் லெவலில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இப்போ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் தான் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. பேங்கிங் லெவலில் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸ்க்குமே கம்ப்யூட்டர் வந்து பேசிக்காக வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சில இடங்களில் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக
வேர்டில் எக்ஸலில் வந்து அந்த டேட்டாவெல்லாம் ஏற்றுற மாதிரி இருக்கும். சில இதில் டேலி கொடுத்து அந்த டேலியில் வந்து சில இன்ஃபர்மேஷனை ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபடும். இதை தான் நான் சொன்னதை தான், இந்த மாதிரி ஷார்ட்டாக நான் சொன்னதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தனியாக செப்பரேட்டாக பேராவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் சிஓஏ பொறுத்த வரையும் புக்கில் இருக்கிறது பி மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் கக்கினா மார்க்கே வராது. எனக்கு அவங்க நினைக்கிற பாயிண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு நமக்காக யோசிக்கலாம். என்டர்டைன்மெண்ட்ன்ற வார்த்தை நமக்கு தெரியும். அந்த வார்த்தைக்குரியதை நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையோ தமிழ் வார்த்தை ஒரு 4 வார்த்தை நீங்கள் கொடுத்தாலே போதுமானது, உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வரும். தமிழும் இங்கிலீஷும் கலந்த கலவையில் எழுதுனா தான் உண்மையிலே மார்க் வரும். அதே மாதிரி ஃப்ளூயன்ட் இங்கிலீஷில் எழுதினாலும் மார்க் வந்துடும். டிவைசஸ் எழுதும்போது ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதணும். மவுஸை போய் சுட்டலி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எழுதிருங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தமிழில் எழுதுங்க. சரிங்களா? இப்போ எது வரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்கிங் பிஸ்னஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேஜில் பாருங்கள் ட்ரைனிங் இருக்கா. ட்ரைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லா ஏரியாவுக்குமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது. இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்காங்க அப்படின்னா சென்னையில் ஒரு ஆள், மதுரையில் ஒரு ஆள், அலங்கலில் ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்காங்கன்னா இவங்களை அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே ட்ரைனிங் கொடுக்குறது. இதுக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். டான்ஸு, ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைனிங் வைஸாக நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது அந்த இடங்கள்லையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கே தெரியும். சயின்ஸ் வைஸாக போனாலே நமக்கு அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறைகளை தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே ஹை ஸ்பீடாக நமக்கு ஒர்க் ஆகக்கூடியது. அதனால அதை வந்து நம்ம இந்த சயின்ஸில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு டிப்ஸ், ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்களா. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னலாம் சேர்ந்து வந்தால் அது ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தமே சிபியு. சிபியு இருந்தால் தான் நமக்கு சிஸ்டமே ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. சிபியு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஹார்ட் இல்லை அப்படின்னா எப்படி ஒரு மனிதனால் இயங்க முடியாதோ, எதுவுமே செய்ய முடியாதோ, அதே மாதிரி சிபியு இல்லைன்னா சிஸ்டத்தை வந்துட்டு சும்மா இருக்க வேண்டியதான், சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது. அப்போ சிபியு ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிட்டு. பிட் அப்படின்னா பைனரி டிஜிட்னு சொல்லுவோம். இந்த பைனரி டிஜிட் அப்படிங்கிறது 0101. சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா 0101 தான் 10. இதுதான் வந்து சிஸ்டத்துக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் ABCD, அதே மாதிரி நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக எந்த ப்ரோக்ராம் மாற்றுது அப்படிங்கிறத நீ போக போக அடுத்தடுத்த சாப்டரில் பார்ப்போம். இப்போதைக்கு சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா பைனரி டிஜிட்டாக தான் சிஸ்டத்துக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற விஷயம்லாம் எப்படி வந்து அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு விஷயத்தை கொடுக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிட்டு பார்த்துட்டோமா. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சிபியூவில் அது ஒரு பார்ட். அந்த ரேம் அடியாயிடுச்சு அப்படின்னாலும் சில நேரங்களில் சிபியூலேருந்து பீப் சவுண்ட் கேட்கும், ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும், அப்படியே ஆஃப் ஆகும், சவுண்ட் கொடுக்கும், ஆஃப் ஆகும், மானிட்டரில் டிஸ்பிளேவே வராது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ரேம் அடியாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ரேம் வந்து நமக்கு ஹை ஸ்பீடாக போட்டோம்னா நமக்கு சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதனால் ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஹார்ட்வேரில் தான் வரும். செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. HDD அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா அதாவது ஒரு சிஸ்டம் நமக்கு இயங்குறதுக்கு ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் ஹார்ட் டிஸ்கே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாமலாம் கண்டிப்பான முறையில் அந்த பண்ண விஷயத்தெலாம் உள்ளே சேவ் பண்ணி தான் வைக்கிறதோடலாம் கண்டுபிடிக்கல. சும்மா சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பிரிண்ட் அவுட் போட்டுட்டு பிரிண்டர்லாம் அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு. பிரிண்ட்டை போட்டுட்டு திருப்பி அதை விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண உடனே க்ளோஸ் ஆயிரும். எதுவுமே SRNOலாம் இப்போ நம்ம கேட்குது. ஆனால் அப்போ வந்து SRNOலாம் கேட்காது, க்ளோஸ் கொடுத்துமே க்ளோஸ் ஆயிரும். திரும்ப நமக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா திரும்ப போய் புதுசாக தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேவ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம சேவ் பண்ணாமல் தவிர க்ளோஸ் கொடுத்தா கூட சிஸ்டமே கேட்கும், நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா, SR/NO கேன்சல் அந்த மாதிரி கேட்கும். நமக்கு தேவைன்னா எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இந்த SR/NO கேட்குறதுக்கு என்ன பார்ட் வந்து சிபியூக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்கணும். ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது கேட்கும். எப்போ ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, இதில் நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களா, அது எந்த ட்ரைவ்னு, அது ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 4-5 ட்ரைவாக பிரிச்சிருப்போம். C டிரைவ், D டிரைவ், E டிரைவ், F டிரைவ். சப்போஸ் அந்த கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டிரைவ் கூட நம்ம G டிரைவ் வரையும் கூட பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த டிரைவில் சேவ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை அதுவே கேட்கும். சப்போஸ் ஹார்ட் டிஸ்க்கை கலட்டிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் கூட
சிபியூவில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கை கலட்டிட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்து பாருங்கள். எஸ்ஆர்னோ உங்களுக்கு கேட்கவே கேட்காது, டக்குன்னு க்ளோஸ் ஆகி வெளில வந்துடும். திரும்ப நமக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா திரும்ப நம்ம உள்ளே போய் புதுசாக தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அடிக்கடி ஒரு ரெஸ்யூமை கூட சொல்லுங்கள். இங்கே வரது பிள்ளைங்க அடிக்கடி ரெஸ்யூம் அடிக்க வருவாங்க. அந்த ரெஸ்யூமை நான் ஒரு காப்பி எடுத்து வச்சிருந்தா தான் அவங்க சில டீட்டெயில்ஸ் சொல்ல நான் அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் அடிச்சு அதுக்கப்புறம் ரைட் சைடில் அவங்களுடைய உண்மையான நிலவரத்தை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் ஆகுது. ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம எத்தனை டிரைவாக பிரிக்கணும்னு நினைக்கிறோமோ பிரிச்சுக்கலாம். ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. ரேம் அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடியது. ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். இதில் போய் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. இது எதுன்னா இப்போ நெட் கனெக்ஷனே இல்லாத சிஸ்டத்தில் போயிட்டு நீங்கள் நெட்டை ஆன் பண்ணுங்கள், இந்த குரோம் ஓப்பன் பண்ணுங்கள், நம்ம மொபைலாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும், அது என்ன சொல்லணும்னா நெட் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த விஷயத்தை போய் நம்ம எடிட் பண்ண முடியாது. க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்து அந்த மெசேஜே வரும். ஒன்றும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை அதை ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னவோ தப்பு பண்ணுறோம், அந்த தப்பை வந்து இந்த தப்பு தான் பண்ணுறீங்கன்ற சிஸ்டம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதை வந்து நம்மளால் ரீட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம அதை போய் எடிட் பண்ணவோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இது வந்து சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே அந்த ப்ராடக்டை அவங்க வெளியிடும் போதே இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே ஏற்றியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இது வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வராது தான் ரோமுன்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டக்குன்னு மைண்டுக்கு வரல, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. சிஸ்டம் வந்து நமக்கு சில விஷயங்களை தவறானதை கிளிக் பண்ணும்போது கூட நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சில விஷயம் நமக்கு சொல்லும். அதை நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க ரீட் பண்ணி சரி நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோமான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. சில பேர் பண்ண முடியல அப்படின்னா க்ளோஸ் கொடுத்து கூட வெளில வந்துடலாம். அதை மட்டும் தான் பண்ண முடியும். அதனால இதை வந்து நம்ம ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்கிறோம் ரோமை. இந்த ரேமும் ரோமும் எப்போவுமே ப்ரைமரி மெமரியில் வரும். அதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இன்புட் டிவைசஸ் ஒன்று மவுஸால் கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். ஒரு பென்ட்ரைவில் நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து மவுஸால் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கீபோர்டு மூலியமாக நம்ம டைப் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்க அந்த விஷயம் அதை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகணும்னா கீபோர்டு மூலயமா டைப் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போகணும். இந்த ரெண்டு டைப்பாக மட்டும்தான் உள்ளே கொண்டுட்டு போக முடியும். அதனால இது ரெண்டையுமே இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இன்புட் டிவைசஸ் எது அப்படின்னா காமனாக சிஸ்டத்தை பொறுத்த வரையும் மவுஸும் கீபோர்டும் நம்ம காமனாக சொல்கிறோம். ஆனால் அதையும் தவிர்த்து நிறைய இருக்குது. எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பென்ட்ரைவையும் சொல்லலாம். ஏன்னா பென்ட்ரைவில் ஏதோ ஒரு இருக்க விஷயத்தை நம்ம சிஸ்டத்துக்குள்ளேயும் இன்புட் கொடுக்கலாம். அதே மாதிரி மெமரி கார்டில் இருக்க விஷயத்தை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். மெமரி கார்டில் என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் ஒரு 500 ஃபோட்டோ இருக்குது, அதை நான் சிஸ்டத்தில் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்போ அது இன்புட் டிவைசஸ் எழுத வேணாம். இன்புட் டிவைசஸில் வந்துட்டு மெமரி கார்டையும் பென்ட்ரைவையும் சிடியையும் எழுத வேண்டாம். ஏன் அப்படின்னா அது அவுட்புட்லேயும் வரும், சிஸ்டத்தில் இருந்து எடுக்கிறதுலையும் அது வரும். அதனால அது வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்கேனர் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸ்கேனர் அப்படிங்கிறது இன்புட் டிவைசஸ் ஒன்லி நம்ம சிஸ்டத்துக்கு வெளில இருக்க ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போக மட்டும்தான் முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஜாய்ஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க விளையாடுற ப்ரௌசிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க, கேம் விளையாடுவாங்க, அதை அப்படியே ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜாய்ஸ்டிக். அதுவும் ஒரு இன்புட் டிவைசஸ் தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது ஸ்கேனரையும் ஜாய்ஸ்டிக்கையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, மானிட்டர். நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் எனக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னு அது என்ன சொல்லுவோம், மானிட்டரில் நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எங்கே பார்த்துட்டு இருக்கோம்னா உள்ளே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அவுட்புட்டு உள்ளேருந்து நமக்கு வெளியில் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ அது அவுட்புட்டுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம மானிட்டரில் பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேர் சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டரில் சாஃப்ட் காப்பியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பிரிண்ட் அவுட்டாக நான் சிஸ்டத்தை விட்டே வெளியில் ஒரு பேப்பரில் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஹார்ட் காப்பின்னு அர்த்தம். பிரிண்டரும் ஒரு அவுட்புட் டிவைசஸ். சரியா? இப்போ இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இது ஃபுல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் டிவைசஸ். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி அல்காரிதம் அப்படிங்கிறது சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை ஒரு வேலைகளை பார்க்குறதா இந்த அல்காரிதம். இது வந்து உங்களுக்கு கொஷினில் வராது, இருந்தாலும் அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். உள்ளே நமக்கு ஏதாவது கால்குலேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை சரி பண்ணக்கூடியது, அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அதுதான் அல்காரிதம். நம்ம ஏதாவது ப்ளஸ் பண்ண இதை வந்து மல்டிபிள் பண்ணுனா அது மல்டிபிள் ஆகாது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நமக்கு சொல்லும்.
தப்பாக கொடுத்துருக்க, ஃபார்முலா தப்பாக போட்டிருக்க, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லணும். அதை வந்து நம்ம அல்காரிதம் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் அக்சஸ் எல்லாம் போடுறீங்க, சில விஷயம் நமக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது. ஆனால் வராதுக்கு ஒரு ஆன்சர் நமக்கு சொல்லும். இது தப்பு, இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, சப்போஸ் வேறு எங்கேயும் போகாது. இந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸலில் வந்துட்டு பாஸ் ஆர் ஃபெயிலு, கிரேடு இதெல்லாம் வந்து வரல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்பேஸ் விடுற இடத்துல விடாமல் வந்திருப்போம், கமா கொடுக்குற இடத்துல கொடுக்காம வந்திருப்போம், ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நமக்கு சொல்லுது இல்லையா, அதை வந்து நம்ம அல்காரிதம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏபிஐ, இது வந்து ஒன் வேர்டில் வரும்ப்பா. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது வந்து இன்டர்சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிக்கணும், அது பேர் இன்டர்ஃபேஸ். 2 வேர்டு 3 வேர்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி எதையும் நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் தப்பு பண்ணிடக்கூடாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவுமே நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸுக்குமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். பர்டிகுலராக எதுக்கு யூஸ் ஆகுன்றதை இப்போ அடுத்த சாப்டரில் அடுத்ததை பார்ப்போம். நெக்ஸ்ட் பூலியன். பூலியன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பைனரி சாய்ஸ். பைனரி சாய்ஸ் அப்படின்னா எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ல நமக்கு நிறைய விஷயம் கேட்கும். ஒரு எஸ் கொடு, இல்லை நோ கொடு, அப்படி இல்லையா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ட்ரூன்னு கூட இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கூட. இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸாக வர்றது எல்லாமே பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பக்கு அப்படின்னா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும். இப்போ வைரஸ் தாக்குது அப்படின்னா இது வந்து இதில் வந்து கேஸ்7 போடுங்க, ஆன்டி வைரஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும். அதே மாதிரி சிஸ்டத்தில் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபால்ட்டாக இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸல் ஒர்க் ஆகும், அக்சஸ் ஒர்க் ஆகும், வேர்டு ஒர்க் ஆகாது. என்ன பண்ணியிருப்பேன்னா சி டிரைவில் போய் அந்த வேர்டு ஒர்க் ஆகக்கூடிய அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணியிருக்கான். தெரியாமல் பண்ணுறது. அது ஏதாவது கிளிக் பண்ணி இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பண்ணுறது. ஸோ கடைசியில் பார்த்தா வேர்டே ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த பக்குன்ற விஷயத்தில் நம்ம காட்டும். இது வந்து உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு காட்டுறது எது அப்படின்னா பக்கு. இந்த ப்ராப்ளம்ஸை தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறது எது அப்படின்னா டீபக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். டீபக் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, உடனே கீழே கொடுக்கல. பக்குக்கும் டீபக்குக்கும் நம்மளுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். பக்குனா சிஸ்டத்துக்குள்ள இருக்க விஷயத்த, சிஸ்டத்துக்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸை நமக்கு காட்டும். அந்த ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடியது எது அப்படின்னா டீபக் அப்படின்னு சொல்லி டிஇ மட்டும் முன்னாடி போட்டுக்கிறோம். டீபக் அப்படின்ற ஒன்று சரி செய்யும். கேமல் கேஸ், இது வந்து ப்ராக்டிக்கல் வைஸாக கேபிட்டல், அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக வரணும்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கோம். அதுக்கு தேரியில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேமல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. கேமல் கேஸ். ஆனால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக வரணும்னா சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ராக்டிக்கல் வைஸாக சென்டென்ஸ் கேஸ்ன்னு இருக்கும். ஃபுல்லாமே லோயராக வேணும்னா லோயர் கேஸ்ன்னு இருக்கும். ஆல் கேப்ஸ் அப்படின்னா அப்பர் கேஸ்ன்னு இருக்கும். ஆனால் சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக வரணும் அப்படின்னா சென்டென்ஸ் கேஸ் தான் நம்ம ப்ராக்டிக்கலில் கொடுப்போம். அதுவும் கரெக்டான வேர்டு தான். தேரியை பொறுத்தவரையும் கேமல் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு கோடை பற்றி உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங், அதாவது காமன் டைரக்ஷன் யூஸ்டு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நமக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோமா, ஒரு பணம் பே பண்ணுறோம், ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோமா, ஒரு கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோடை தான் ஸ்கேன் பண்ணுவாங்களே தவிர அவங்க அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே கோடிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோடு அப்படிங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. சரியா? கம்பைலிங் அப்படிங்கிறது இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். C++, ஃபோர்ட்ரான், ஜாவா இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா, அதே இப்போ வந்து பைத்தானில் வந்து நிற்கிது. ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறது எல்லாமே பைத்தான் வரை இப்போ வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு இது வரல. இது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் வைஸாக நம்ம படிக்கிறது. நம்மளே கூட ஒரு காலத்தில் ப்ரோக்ராமராக மாறலாம். எப்படின்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்போ வேர்டு ஒர்க் ஆகணுமா, இந்த ப்ரோக்ராம்ஸை இப்படிலாம் நம்ம எழுதி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வேர்டு ஒர்க் ஆகக்கூடிய சாஃப்ட்வேரை ப்ரோக்ராமை நம்மளாலேயே எழுத முடியுது அப்படின்ற அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கம்பைலிங் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது 0101 பைனரி டிஜிட்டாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் வந்து பைனரி டிஜிட், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் பைனரி டிஜிட்டாக நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நமக்காகவும் சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை சிஸ்டத்துக்காகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எது அப்படின்னா கம்பைலிங். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன் அப்படின்னாலே எதில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ப்ரோக்ராம்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஹை லெவல் லாங்குவேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து பார்க்குறோன்னா எக்ஸல்லையும் அக்சஸ்லையும் இஃப் கண்டிஷன் தான்ப்பா யூஸ் பண்ணணும். ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டாலே ஈக்குவல் டு போட்டு தான்ப்பா ஆரம்பிக்கணும். இஃப் கண்டிஷன் இதுக்கு மட்டும் தான்ப்பா யூஸ் பண்ணணும்னு சில விஷயங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் தென்னு அப்படின்ற விஷயம் அடிக்கடி கொடுத்து அந்த ப்ரோக்ராமை அவங்க எழுதியிருப்பாங்க.
நாமளுமே கோடிங்ஸ் இந்த C++ படிக்கிற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோடிங்ஸ் அந்த கமா முதற்கொண்டு கரெக்டாக பார்த்து போட்டால் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வரும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி தான் இது இந்த கண்டிஷனல் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் மொத்தம் 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று இஃப், இன்னொன்று தென்னு. இதை ஒன் வேர்டில் கேட்டு குழப்பினாலும் நம்ம யோசிக்கவே கூடாது. இஃப் தென்னு மட்டும்தான் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் IDE அப்படின்றது ஒன் வேர்டில் வர வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வேர்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் டீபக்கிங் டூல்ஸு. இந்த டீபக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன்னா பக்குனா என்ன, டீபக்குனா என்ன, இதை வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி சின்டாக்ஸ் அப்படின்னா நமக்கு C++ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கண்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறத விட அதில் சின்டாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், கமா இதெல்லாம் நிறைய யூஸ், அதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். லேட்டன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து லேட்டாக தான் நமக்கு ரிட்டர்ன் அவுட்புட் காமிக்கும். அவுட்புட் வந்து நமக்கு காமிக்கிறதே லேட்டாக தான் நமக்கு காமிக்கும். ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் ப்ராசஸ் நடக்கும். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரேஜ். ஏற்கனவே ஸ்டோரேஜ் டிவைசஸ் சிஸ்டத்தில் இருக்கிறது, ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதை தவிர்த்து எனக்கு சிடியில் வேணும், பென்ட்ரைவில் வேணும், மெமரி கார்டில் வேணும்னு சொல்லி அதர் டிவைசஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு யூஸ்ட் ஆர் ஹேக்கர்ஸ். சில விஷயங்களை ஹேக் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயத்துல இப்போ நிறைய ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. நம்மளுடைய சிஸ்டத்தோட ஐபி நம்பர் ஒன்று நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாருனாலும் ஹேக் பண்ணலாம், அங்கேருந்து நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி யூஸ் ஆகுது. கேரக்டரிஸ்டிக் கம்ப்யூட்டர் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள் அந்த படத்தில். ஸ்பீடு, அக்யூரசி, டெலிஜியன்ஸ், வெர்சாலிட்டி, ரிலியபிலிட்டி, ஆட்டோமேஷன், மெமரி இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பீடுனா என்ன நாமளே சொல்லலாம். ரொம்ப ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகும். மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது சிஸ்டம் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. பெர் செகண்டில் எவ்வளவு டேட்டாவை வந்து உள்ளே கொடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்டில் 1 மில்லியன் அளவுக்கு நம்ம டேட்டா கொடுத்தா கூட ஹை ஸ்பீடில் நமக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது உள்ள டிஃபால்ட்டாகவே இருக்குது. நமக்கு தேவைன்னா எப்போதும் போல் சிடி, பென்ட்ரைவில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெலிஜியன்ஸ் அப்படின்னா அது விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை ட்ரை அகேன் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். எப்படியாவது உள்ளே போயிடாதா, அல்லது ரெஃப்ரெஷ் ரீலோடு ஏதாவது கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து டெலிஜியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹார்ட்வேர்னா உங்களுக்கே தெரியும், சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸை பற்றி படிக்கிறது ஹார்ட்வேர். இதில் இருக்கோ இல்லையோ நான் வந்து தமிழில் அது சில பார்ட்ஸ்லாம் சொல்கிறேன். சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பல பார்ட்ஸை பற்றி படிக்கிறது ஹார்ட்வேர் செக்ஷன். சிஸ்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பல ப்ரோக்ராம்ஸ் பற்றி படிக்கிறது சாஃப்ட்வேர் செக்ஷன். உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸோ ப்ரோக்ராம்ஸோ நம்மளால் பார்க்க தான் முடியும், அதை தொட்டு உணர முடியாது. ஆனால் ஹார்ட்வேர் அப்படின்றது அப்படி இல்லை, நம்மளோட தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க, தொட்டு உணர முடியும். அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெவலப்டு யூஸிங் எலக்ட்ரானிக் மெட்டீரியல். ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் மெட்டீரியலானது தான் ஹார்ட்வேர். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு புதுசு போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ட்வேர் இஸ் ஃபிசிக்கல். அதான் சொன்னேன், இப்போ டச் பண்ணி பார்க்கலாம், வந்து தொட்டு உணர முடியும் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் பை வைரஸ். வைரஸ் வந்து ஹார்ட்வேரை தாக்காது. எப்போவுமே சிஸ்டத்துக்கு வெளில இருக்க ஒரு பார்ட்ஸை வந்து வைரஸ் தாக்காது. ஹார்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவர் டைமாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சிஸ்டமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டினியூ ஒரு 3 hours யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரமாக அதை ஆஃப் பண்ணி போட்டுறணும். இப்போ லஞ்சுக்கு போகிறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணி போட்டு சடன் பண்ணிடணும். உள்ளே ஓடிட்டே இருக்க மிஷின் அப்படியே ஹீட்டாக நமக்கு ஏதாவது ஒரு மெல்ட் ஆயிடும், அப்படின்னா ஏதாவது ஒன்று உட்காந்துரும். அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா மிஷினை பொறுத்த வரையும் ஒரு 3 hours கண்டினியூவாக யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அதனால ஓவர் டைமாக யூஸ் பண்ணக்கூடாது ஹார்ட்வேரை பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேர் டிரைவரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. மானிட்டரு, CPU, ஸ்கேனர், பிரிண்டரு, இது எல்லாமே ஹார்ட்வேர் கூடியதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம CPUக்குள்ள சில விஷயங்களும் இருக்குது. மதர் போர்டு, ரேமு, பயாஸ்ன்ற ஒரு பேட்டரி இருக்குது. பயாஸ் அப்படின்னா என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அந்த பயாஸ்ன்ற பேட்டரி, இந்த பேட்டரிலாம் வந்து ஒரு ஹார்ட்வேர் தான்.
இதெல்லாம் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்து எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உள்ள சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உள்ள யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் சம்டைம் வந்து பேக்கப் சி டிரைவில் ஒரு தடவை பேக்கப் எடுத்து வச்சுருப்போம். ஒரு தடவை சிஸ்டம் அடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கப்பை ஒரு தடவை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியாது. திரும்ப நமக்கு ஏதாவது சிஸ்டம் வேலையாயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பேக்கப் ஒரு ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேறு விஷயமா இருந்தாலும் சரி, வேறு சாஃப்ட்வேர் இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் போடுறோம், ஓஎஸ் போட்ட உடனே எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது தனித்தனி சாஃப்ட்வேர். டிடிபி விஷயமா போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை ஏற்றணும். இந்த மாதிரி தனித்தனி டேலி அப்படிங்கிறது தனி சாஃப்ட்வேர். இந்த மாதிரி பல சாஃப்ட்வேரை உள்ள சிஸ்டத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைக்கும் போது தனித்தனியாக பென்ட்ரைவில் வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நம்ம நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களை, சில சாஃப்ட்வேரை. அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப வந்து அதை கலட்டிட்டு மாட்ட முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இதில் கலட்டி மாட்டலாம், அது வந்து கலட்ட மாட்ட முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். நான் வந்து இப்படி எடுத்துட்டேன் கிளாஸ். ஹார்ட்வேர்னா என்னன்றதை பாயிண்டாக சொல்லிட்டேன், சாஃப்ட்வேர்னா என்னன்றதை பாயிண்டாக சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதில் வந்து டேமேஜாக இருந்தால் கழட்டி மாட்டிடலாம். சாஃப்ட்வேர் வந்து டேமேஜாக இருந்தால் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரே தடவை பேக்கப் இருந்துச்சுன்னா அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே சிஸ்டத்துக்கு வெளியில் பென்ட்ரைவ்லையோ சிடிலையோ சில விஷயங்களை வச்சுருப்போம், அதை போட்டு தான் நம்ம பூட்டே பண்ண முடியும். அந்த விஷயத்த நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் டச் பண்ணவே முடியாது. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பல தடவை கூட இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட்வேரை தான் கண்டினியூவாக ஓவர் டைமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம ஓவர் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக வரும் 5 மார்க் கொஸ்டினில், தியரியாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதில் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் ரெண்டுமே எதோட மட்டும்தான் கனெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா இந்த மெமரி யூனிட்டோட மட்டும்தான் கனெக்ட் ஆகி இருக்கும். வேறு எதோடையுமே கனெக்ட் ஆகி இருக்காது. நான் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மெமரி யூனிட்டுக்கு தான் போகும். அதே மாதிரி அவுட்புட்டாக நான் எடுத்து பார்க்கணுன்னாலும் அது மெமரி யூனிட் இருந்தால் எடுத்து நமக்கு காமிக்கும். மெமரி யூனிட்டில் டெம்பரவரியாக நம்ம டைப் பண்ணிக்கிட்டே வருவோம். எப்போ நமக்கு அந்த ஃபைல் நமக்கு பர்மனெண்ட்டாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து அதை ஃபைலில் போய் நம்ம சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது சிஸ்டத்தில் இருக்க ஒரு விஷயத்த தன் கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கிறது. என்னன்னா இப்போ இன்புட்னா இன்புட் வேலையை மட்டும் பாரு, அவுட்புட்னா நீ அவுட்புட் வேலையை மட்டும் பாரு, கால்குலேஷன் போடுறோம்னா நீ கால்குலேஷன் வேலையை மட்டும் பாரு. அந்த மாதிரி பார்த்தா தான் பார்ட் வந்து வேகமாக தேயாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது. சியூ அப்படிங்கிறது சூப்பர்வைசர் மாதிரி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை தான் பார்க்குதான்னு செக் பண்ணுற வேலை எது அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் செக் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே டிவைஸ் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சிஸ்டம் வந்து வேகமாகவே ரிப்பேர் ஆயிடும். அதனால தான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. CPU அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை வந்து ALU அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேஷன் ரிலேட்டடாக இப்போ மல்டிபிள் பண்ணுறோம், டிவைடட் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம், சப்ரேஷன் பண்ணுறோம், இது எல்லாமே இங்கே தான் நடக்கும் அப்படின்னா CPU-க்குள்ள இந்த ALUன்ற பிளேஸில் தான் நடக்கும். நமக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எக்ஸலில் கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடுது, அக்சஸில் கொடுத்தா வந்துடுது. இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறவே தவிர ஆனால் CPU-க்குள்ள சில விஷயங்கள்லாம் உள்ளே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த இதுதான் நடக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அதனால இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டாவாக இருந்துச்சு, பேராவாக இருந்துச்சு, டேபிளாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடுவோம், இன்புட்லேருந்து கொடுக்கக்கூடிய டிவைஸுங்கிறது மெமரி யூனிட்டுக்கு போகும். அது பெர்மனண்டாக தேவைன்னா நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுட்புட்டாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். அது பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மானிட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். மானிட்டரில் பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேர் சாஃப்ட் காப்பின்னு பேர், பிரிண்டரில் எடுக்கக்கூடிய காப்பிக்கு பேர் ஹார்ட் காப்பின்னு பேர். அதுவே கால்குலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்புட்லேருந்து போகிற விஷயம் மெமரி யூனிட்டுக்கு போகும். இந்த மெமரி யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து கேரக்டர் வைஸாக வரல, எதுவுமே வரல, கால்குலேஷன் வைஸாக வந்திருக்கு. அதனால் நான் எங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா ALU-க்கு அனுப்புகிறேன். அப்போ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸிங்லாம் முடிச்சதுமே அது என்ன பண்ணோம்னா திரும்ப மெமரி யூனிட்லேயே கொண்டு வந்து வச்சிரும். ஏன் அப்படின்னா அவுட்புட்டும் இன்புட்டும் மெமரி யூனிட்டோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்க கால்குலேஷன் அந்த ஆன்சரை வந்து அதுவாக வச்சுக்கிச்சுன்னா அவுட்புட்டாக நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால் அது என்ன பண்ணும், அது வேலையை முடிச்சதுமே டக்குன்னு மெமரி யூனிட்டில் கொண்டாந்து வச்சிரும். அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டான செகண்ட்ஸ்குள்ளேயே நமக்கு கண்டுபிடிச்சது கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவுட்புட்டில் நம்ம மானிட்டரில் பார்த்துக்கலாம் ஆன்சரை. இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இன்புட்னா என்னென்ன, அதே மவுஸு, கீபோர்டு, ஸ்கேனர் இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்புட் டிவைசஸ். இன்புட் அப்படிங்கிறது ஒரு உள்ளீட்டு கருவி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது என்னென்ன கருவின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும்.
CPU அப்படிங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்லாம் வரும்போது ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்லவே தேவையில்லை. எதுக்கெல்லாம் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதிடணும். CPU அப்படிங்கிறது ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். மெமரி யூனிட் அப்படிங்கிறது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இதை வந்து நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் CUனா கண்ட்ரோல் யூனிட், ALUனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ALUனா என்ன, அது வந்து கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கால்குலேஷன்லேயே 2 விஷயம் இருக்குது. இது இந்த புக்கில் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ALU அப்படிங்கிறது 2 இருக்குது. ஒன்று அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஒன்று நடக்கும், இன்னொன்று லாஜிக்கல் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நடக்கும். அரித்மெட்டிக் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. இது எல்லாமே எதில் வரும்னா அரித்மெட்டிக் கால்குலேஷனில் வரும். லாஜிக்கல் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுற கால்குலேஷனில் வரும். A greater than B-ஆ, A less than B-ஆ, A equal to B-ஆ, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயமே லாஜிக்கல் வகையை சேர்ந்தது. ஸோ எந்த வகையான கால்குலேஷன் வந்தாலும் எங்கே ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ALUவில் தான் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது எக்ஸ்பிளைன் த கொடுத்துருவாங்க. A plus B equal to கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து மேலே முன்னாடியோ பின்னாடியோ எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்னா A, B அப்படிங்கிறது டேட்டா, ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், அதை நீ ப்ளஸ் பண்ண போறியா, மல்டிபிள் பண்ண போறியா, டிவைட் பண்ண போறியான்னு சொல்கிறோம். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அது Cன்ற ஒரு ஆன்சர் கொடுக்குது இல்லையா, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க். புரியுதா? ஏவும் பியும் டேட்டா, நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அது கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லக்கூடிய தகவலை தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்னன்னா, பிரைமரி மெமரி அப்படிங்கிறது ரேமும் ரோமும். ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. இது ரெண்டுமே எனக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டட் நமக்கு வேணும். சரியா? செகண்டரி மெமரி அப்படிங்கிறது நினைவகம். அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குது, நம்ம ஹார்ட் டிஸ்கே இல்லாமல் கூட நம்ம சிஸ்டம் வந்து ரன் பண்ண முடியும். நமக்கு எப்போ கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் சேவ் பண்ணி தான் நம்ம வைக்கணும், சேவ் பண்ணி தான் எந்த ஒர்க்குமே பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் தான் செகண்டரி மெமரி யூஸ் பண்ணுறோம். அது என்னெல்லாம்னா ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், CD, ஃப்ளாப்பி இதெல்லாம் இருக்குது. பிரைமரி மெமரி அப்படின்னா பிரைமரி மெமரி இல்லாமல் சிஸ்டமே ஒர்க் பண்ணவே முடியாது. ரேமும் ரோமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செகண்டரி மெமரி இல்லாமல் கூட சிஸ்டத்தை நம்ம ரன் பண்ணலாம், தேவையான நம்ம வச்சுக்கிறோம். அதனால செகண்டரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்புட் டிவைசஸ்னால் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். என்னென்ன சொன்னோம், மானிட்டரும் பிரிண்டரும். அதே தான் இங்கேயும். இது வந்து ஒரு வெளியீட்டு கருவி. இது என்னென்ன அப்படின்னா நமக்கு மானிட்டரும் பிரிண்டரும். மானிட்டரில் பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேர் சாஃப்ட் காப்பி, பிரிண்டரில் பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேர் ஹார்ட் காப்பி. அவ்வளோதான். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். கண்டிப்பாக எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மார்க்குமே அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அனலாக் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். மனிதனை விட அதிகமாக ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடியது நம்மளுடைய கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை விட 100 மடங்கு ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய கம்ப்யூட்டர் தான் இந்த அனலாக் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் வேற சொல்லுவோம். இதெல்லாம் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா அறிவியல் துறைகள்லையும் ஆராய்ச்சி துறைகள்லையும். அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசாக என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம இடங்கள்ல அது யூசேஜும் இல்லை. போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஹார்ட்வேர்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் அந்த பக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அனலாக் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோமா, அந்த ALU விஷயம் பார்க்குறது, சும்மா நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே டிஜிட்டல் வேஸாக இருக்கும். டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிங்கிள் பர்பஸ் கம்ப்யூட்டர், இன்னொன்று மல்டிபிள் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் பர்பஸ் கம்ப்யூட்டர் என்ன எதுனா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ கண்டக்டர் வந்து ஒரு டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு மிஷின் கையில் வச்சு, அதில் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமே பண்ண முடியாது. அவருடைய வேலை எங்கே போகிற எவ்வளோ அமௌண்ட்டு இதை மட்டும் கிழிச்சு தான் தர முடியுமே தவிர மித்த எந்த ப்ரோக்ராமும் அந்த மிஷினில் பண்ண முடியாது. ஓட்டு போட போகிறோம், ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போட மட்டுமே தவிர ஓட்டு மட்டும்தான் போட முடியுமே தவிர மித்த எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 5 வருஷம் சும்மாவே இருக்கும். நாங்கள் இருக்கும் போதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷினில் எக்ஸாம்பிளுக்கு படிச்சிருக்கோம். ஏன்னா அப்போ வந்து ஜெராக்ஸ் மிஷினில் ஜெராக்ஸ் மட்டும்தான் போட முடிஞ்சிச்சு. இப்போ அப்படி இல்லை, அதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி 3 in 1 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜெராக்ஸ் மிஷினை எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியாது, அது மல்டிபிள் பர்பஸாக வந்துருச்சு. இப்போ மல்டிபிள் பர்பஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு PC அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். PC அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். இது 4th ஜென்ரேஷனை சேர்ந்தது. இதில் வந்து எல்லா விஷயமே பண்ணலாம். டைப் பண்ணலாம், பெயிண்ட் வரையலாம், டேலி போட்டு பார்க்கலாம், ஃபோட்டோவை டிசைன் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணலாமோ அத்தனையுமே பண்ணிக்கலாம்.
ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா பர்சனல் மல்டிபிள் பர்பஸில் எக்ஸாம்பிள் பிசின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? அதை தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ன்றது ஆல் ஒர்க்கையும் பார்க்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பிசி. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர், இன்னொன்று ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸ்பெஷல் பர்பஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஸ்பெஷல் பர்பஸ். ஜென்ரல் பர்பஸ் அப்படிங்கிறது எல்லா வேலையுமே பார்க்கக்கூடியது ஜென்ரல் பர்பஸ். எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் பிசி. பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். அதுலேயும் முடிஞ்சிடும். பிசி அப்படின்னாலே 4th ஜென்ரேஷனை சேர்ந்தது. அதில் எல்லா வகையான வேலைகளையுமே பார்த்துக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது டிஜிட்டல் பார்க்குற வேலையும் பார்க்கும், அனலாக் பார்க்குற வேலையும் பார்க்கும். ஆனால் தரக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஒன்று அந்த பக்கம் ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகிருக்கணும், இல்லை இந்த பக்கம் ஸ்லோவாக ஒர்க் ஆகணும், நம்ம பக்கம் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகணும். ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் தரக்கூடிய ஆன்சர் வந்து நல்லா கரெக்டாகவே இருக்காது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் 4 இருக்குது. ஒன்று சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர் நாம யூஸ் பண்ணுறது. மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர். இதில் சேவ் பண்ணுற திறன்லாம் இருக்காது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வெளிவந்த டைமில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் எது அப்படின்னா அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர். இருக்கிறதுலே பெரிய சைஸாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப நாமளும் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக CPU போட்டிருக்கோம். ஸோ அதனால ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சேவ் பண்ணவே முடியாது. சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் போதும். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அனலாக் கம்ப்யூட்டர் எப்படி ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகுதோ அறிவியல் துறைகளிலும் ஆராய்ச்சி துறைகளிலும், அதே மாதிரி இந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் அவங்க பக்கம் யூஸ் ஆகக்கூடியதான். ஏன்னா 1000 மடங்கு ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர், ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் எது அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ சூப்பர் கம்ப்யூட்டரும் அனலாக் கம்ப்யூட்டரும் ஒன்று. ஸோ நம்ம பக்கம் அது யூஸ் பண்ணலை, அவங்களே கொடுத்துருக்காங்க. அறிவியல் துறைகளில் விண்வெளி பக்கம் யூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. மினி கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. மைக்ரோ நான் சொல்லிட்டேன், இது மைக்ரோ. மினி கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. இது வந்து அடிக்கடி நான் வந்து டைப் பண்ணி கொண்டு வர முடியல, அதனால சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமானதை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த மினி கம்ப்யூட்டரில் ஒரே நேரத்தில் பல பேர் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரே சர்வரை வச்சு 3 சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. எத்தனை சிஸ்டம்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வர் போச்சு அப்படின்னா அத்தனை சிஸ்டத்தையும் நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. ஒரே நேரத்தில் பல பேர் பயன்படுத்திக்கலாம். அந்த பல பேரும் பல வேலைகளை அத்தனை இதில் பார்த்துக்கலாம். இந்த சிஸ்டத்தில் இருக்கவங்க பெயிண்ட் வரையலாம், அதில் உட்காந்துருக்கவங்க ஃபோட்டோஷாப் பார்க்கலாம், அதில் உட்காந்துருக்கவங்க ஓப்பன் ஆஃபீஸ் பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்த்துக்கிற முடியும். ஆனால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் கம்மி. ஸ்டோர் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சமாக கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணி முக்கியமான ஃபைலை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து மினி கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இதே மாதிரி தான், மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஒரே நேரத்தில் பல பேர் பயன்படுத்தலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் பார்த்துக்கிற முடியும். என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையுமே நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் எது அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் நாம் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. மினி கம்ப்யூட்டர் சொல்லிட்டேன். காப்பியோட சைஸ் என்ன அப்படின்னா 3.5 இன்ச்சு. அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1.44 MB. சரியா? 1.44 MBயை வச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவுக்குலாம் அது கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு தேவைன்றதை மட்டும் ஒரு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ஒரு OS தேவை அப்படின்னா போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய டிவைஸ் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளாப்பி. அப்போ அந்த ஃப்ளாப்பியோட சைஸ் 3.5 இன்ச்சு, அதனுடைய கெப்பாசிட்டி 1.44 MB அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கே தெரியும். அது வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர், எங்கேனாலும் கையில் எடுத்து கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி அதனுடைய அட்வான்டேஜஸ் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவே நீங்கள் கொடுத்துக்கலாம். பாம்டாப் அப்படிங்கிறது அந்த லேப்டாப்போட ரொம்ப சின்னது. டேப்லெட்டர் பார்த்துருக்கோமா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதுதான் பாம்டாப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் XT80னா அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராசஸர். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் எழுதும் போது அடிக்கடி நீங்கள் எழுதிருப்பீங்க. XT80 எதுக்கு எழுதிருப்போம்? சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட், ஹார்வர்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற எழுதுகிற இடத்துல XT80 நீங்கள் எழுதிருப்பீங்க. XTனா என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி, AT அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இது கொடுத்துருக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் PCXT, PCAT சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா 55வது பக்கத்தில்.
இந்த டேபிள் போட்டிருக்காங்களா, அந்த டேபிள் எதுக்காக அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டி டைப்னா நமக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம், ஏடி டைப்னா நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க அதை, சரியா? இப்போ 8 பிட் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து 16 பிட் 32 பிட் இருந்தால் தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகும். ஸ்லாட் டைப்பு இது எல்லாமே ஹார்டு வருமா, சிபியூக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாட்டு, ப்ராசஸர், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுற அந்த டைப்பு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பென்டியம் இருக்கா. பென்டியம் அப்படிங்கிறது உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். அந்த ப்ராசஸரோட ஸ்பீடை பொறுத்து தான் நம்மளுடைய சிஸ்டத்தோட ஸ்பீடுமே அமையும் நமக்கு. பென்டியம் அப்படிங்கிறது கோர் i3, i5, i7 அப்படின்ற வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. i9 வரையும் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. i10 இது வரையும் நம்ம யாரும் யூஸ் பண்ணலை. நமக்கு இதில் i5 அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி. 10 மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. அது எந்த சிஸ்டம் தெரியல, லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 10 எம்எஸ் ஆஃபீஸ் முதல் கொண்டு 10 தான் அக்செப்ட் பண்ணுது, 7 அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக போகிறது எல்லாமே இந்த பென்டியம் ஸ்பீடு அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இவங்க போட்டிருக்கிறதுனால. மித்தது எல்லாமே டூயல் கோர், அதே பென்டியம் 4 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி 7 வந்து அக்செப்ட் பண்ணணும். நம்ம உங்களுடைய சிலபஸ்க்கு தேவை 7 தான் தேவை, 10 இன்னும் உங்களுக்கு வரவே கிடையாது. அப்போ 7 எதில் இருக்கோ அதை வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஆப்ஷனல் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒன் வேர்டில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு பார்க்க தான் அதை நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு மைண்ட்லேயே தோணும். இந்த ஆப்ஷன் இதில் இருக்குது, பார்த்தோமே ஹேண்ட் அவுட் அப்படிங்கிறது எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம வியூவில் இருக்குது. அது பவர் பாயிண்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு நினைவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் 10ல் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஏன்னா அது ஆப்ஷன்லேயே இல்லாமல் இந்த மாதிரி மெனுவாகவே கொடுத்துருக்காங்க. இப்படி போய் கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் இருந்தால் நம்ம எந்த ஆப்ஷனில் இருக்குது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால 7 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிட்னா என்ன, 0 1 சேர்ந்தது தான் பைனரி டிஜிட். பிட்டுனா என்ன, பிட்டுக்கு அப்ரிவேஷன் தான் பைனரி டிஜிட். 4 பிட்டு சேர்ந்தது ஒரு நிப்பிள். 8 பிட்டு சேர்ந்தா தான் ஒரு பைட்டு. ஒரு பைட்டு கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை பிட்டு அப்படின்னு கேட்டால் 8 பிட்டுன்னு சொல்ல தெரியணும். ஒரு லெட்டர் அடிக்கிறோம் அப்படின்னா லெட்டருக்கு தேவைப்படக்கூடிய பிட்டு எத்தனை பிட்னா 8 பிட்டு. இதே நம்பர் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 16 பிட்டு தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கீழே கொடுத்துருக்க டேபிளையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேபி அப்படிங்கிறது 1024 பைட்டு. அதே மாதிரி மெகாபைட்னா ஒரு எம்பி அப்படிங்கிறது 1024 கேபி, ஜிபிங்கிறது 1024 எம்பி. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமபிள் ரீடு ஒன்லி மெமரி. அதே மாதிரி இபி ரோம்னா என்ன, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிடிஆருக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. டபுள் டேட்டா ரேட்டு இதுவும் சிஸ்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ். இது ஒரு ஹார்ட்வேர். டிடிஆர் போயிடுச்சுனாலும் சிஸ்டம் வந்து சம்டைம் வந்து ஹேங் ஆகி நிற்கும், சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் சிஸ்டத்தில். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டிடிஆரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட்டு வரது ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் சிடி, ஃப்ளாப்பி, மெமரி கார்டு இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ளாப்பியை பற்றி ஒரு பாயிண்ட் நான் பார்த்தாச்சு. சிடியை பற்றி மட்டும் பார்க்காம இருந்தோம். சிடி அப்படிங்கிறது கேம்பேக்ட் டிஸ்க் அப்படின்றத ஒரு அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 700 MB வரையும் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதோடைய டயாமீட்டர் என்னென்னா 4.75 அதனுடைய டயாமீட்டர். டிவிடிக்கும் சிடிக்கும் டிஃப்ரெண்ட் கேட்பாங்க. சிடியோட கெப்பாசிட்டி கம்மி, டிவிடியோட கெப்பாசிட்டி அதிகம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. சிடிக்கு ஹிஸ்ட்ரி நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த 1970 வந்து இந்த சிடி வந்துச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, பிலிப்ஸ் கம்பெனியும் சோனி கம்பெனியும் சேர்ந்து சிடியை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வெர்சாட்டில் டிஸ்க்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். மேக்ஸிமம் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதையும் நான் சொல்லலாம். இது ரெண்டையும் கொடுத்து குழப்பி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆர் மட்டும் போட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். அதில் டிவிடிக்குள்ள இருக்க விஷயத்தை நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்ன்னு போட்டிருந்துச்சுன்னா ரைட் பண்ண மட்டும்தான் முடியும், அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஆறு டபிள்யூன்னு போட்டிருந்தா மட்டும்தான் ரீரைட் எரேசபிள். அதாவது டிவிடிக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை ஒரு 4 ஃபிலிம் ஏற்றுறோம் அப்படின்னா 4 மூவியுமே பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அதை எரேஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து 4 இதை அந்த ரீயூஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த டிவிடி ஆர் டபிள்யூன்னு போட்டிருக்கிறது மட்டும்தான்.
அதுக்கப்புறம் ப்ளூரே டிஸ்க் ப்ளூரே டிவிடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படிதான் சிடி வந்து கெப்பாசிட்டி 700 MB. இதில் கொடுத்துருக்காங்க டிவிடியோட கெப்பாசிட்டி 4.7 GB வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ப்ளூரே டிஸ்க் அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டியோட அதிக கெப்பாசிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. 25 GB வரை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிடியே 4 GB தான் கொடுத்துருக்காங்க, 4.7 GB தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூரே டிஸ்கில் வந்து 25 GB வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.